வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய், நம்ம ஏற்கனவே விஜய் பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அவர் அமைதியாக இருந்தாலும் எல்லாரும் அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க, ஒருவர் எதுக்குமே கருத்து சொல்ல, ஆனாலும் அமோகமான ஆதரவு இருக்கிறது. இவங்க ஆதரவு இல்லைன்னு சொன்னாலும் டெல்லி கொடுத்த டேட்டாவே இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு கூடியிருக்கு. இதுதான் டேட்டா. இந்த டேட்டா உண்மையா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சிபிஐ 2 நாளோட நிறுத்தியிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இதுக்கு மேல விஜயை சீண்டிங்கன்னா தேவையில்லாம விஜயை இப்பவே சிஎம் ஆக்கிடுவீங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு டெல்லி கொடுக்கறக்கூடிய ரிப்போர்ட். அதனால விஜயை சீண்டாதீங்க அப்படின்னு டெல்லி இன்னைக்கு வாய்மொழியாக பல துறைகளுக்கு உத்தரவு போட்டிருக்குது. இன்னும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜயோடைய அடுத்த பிளான் என்ன? விஜயோடைய அடுத்த பிளானை இன்னைக்கு மேல இருக்கக்கூடிய உள்துறை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு உள்துறை அப்படிங்கிறது விஜயோடைய அசைவுகளை ஈஸியா கண்காணிக்கிறதுக்கு அவருடைய சிஆர்பிஎஃப் அதிகாரிகளை யார் பார்க்குறா என்னங்கிறது முழுமையாக கண்காணிக்கப்படும். இது விஜய்க்கும் தெரியும். எல்லா பெரிய மனிதர்களுக்கும் இந்த ஆபத்து இருக்கிறது. ஏன்னா கூடவே காவல்துறை எப்பயுமே கூட இருக்கும்ல, அந்த வளையத்துக்குள்ள வந்துட்டார். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா விஜய் அடுத்து பேச போவது என்ன? ஏற்கனவே பிஜேபிக்கு நல்லா தெரியும், அடுத்த கூட்டங்களில் தொடர்ந்து அவர் பிஜேபியை விமர்சிப்பார். பிஜேபியை விமர்சிச்சாதான் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும்னு விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? இது கூட தெரியாம சில பேர் குழந்தைகள் என்ன பேசுறாங்கன்னா, நிலைவத்துவான்கள் என்ன பேசுறாங்கன்னா, பிஜேபியெல்லாம் அவர் எதுக்க மாட்டாருங்க. அவரு பாத்தீங்களா, இனிமேல் பாசிச பாஜகன்னு சொல்ல மாட்டார். இப்பவும் நான் சொல்றேன், அவர் பாசிச பாஜகன்னு சொல்லுவார். அவருக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக ஒரு பக்கம் திட்டுது, அதிமுக திட்டுது, பிஜேபி திட்டுது. ஒரு ஆளை எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்கன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி திட்டுறாரு, அவரோட நோக்கம் என்ன? விஜயை டேமேஜ் பண்றது மட்டும் நோக்கம் இல்லை. நம்ம எடப்பாடி பழனிசாமி விஜயை திட்ட ஆரம்பிச்சா சிறுபான்மை மக்கள் ஓட்டு எப்படி அதிமுக கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப பிஜேபிக்கு எதிராக விஜயை கொண்டு வந்து நிறுத்துறாரு. இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக இன்னைக்கு திமுக நாங்க தான் இருக்கும்போது, இல்லப்பா எங்களுக்கு விஜயே எதிரின்னு சொல்றதன் விளைவாக திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள், அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குகள் விஜய்க்கு போறதுக்கு ஒரு காரணமா இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று என்ன யோசிப்பாரு? திமுகவுக்கு எதிரி நாங்க தான், எங்களால் தான் திமுக வீழ்த்த முடியும்னு பெரும்பான்மையான மக்கள் நம்புவாங்க. கடைசி நேரத்தில் விஜயோடைய ஆதரவாளர்களாக இருந்தாலும் இந்த தடவை நம்ம திமுக நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டால் அது வேஸ்ட்டாக போயிடும் நினைப்பாங்க, நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அது அவருடைய எண்ணம். விஜய் நினைக்கிறாரு, ஒன்றும் போவாது தலைவரே, எங்க ரசிகர்கள் என் கூட தான் இருப்பாங்க, 1000 ஆனாலும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அவரு ஒரு நினைப்பு வச்சுட்டு இருக்காரு. இப்போ விஜய்க்கு இன்புட் எதுவும் வராமலா இருக்கும். சில பேர் சொல்றாங்கல்ல, விஜய்க்கு தகவலே தெரிய மாட்டேது, அவர் அதாவது என்னன்னா 4-5 பேர் சொல்றதை மட்டுமே கேட்குறாருன்னு. சரி, 4-5 பேர் சொல்றத நீங்க ரொம்ப நாள் கேட்டீங்கன்னா அவரே முடிஞ்சிருவார். ஆனா இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அமைதியாக இருந்தாலும் இவங்க அலறதை பார்க்கும்போது அந்த கூட்டம் இவங்களை பயமுறுத்துது. அந்த கூட்டம் எந்த பக்கம் போகுன்னே தெரியல. இப்ப பழனிசாமி இவ்வளவு நாள் பேசாதவர் விஜயை தாக்கி பேச வேண்டிய அவசியம்னா, அவர் இவ்வளவு நாள் விஜய் வருவார் நம்பிட்டு இருந்தார். வெகுஜன மக்கள் நேர்மையாக ஒரு விஷயம் சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி இறங்கி பேசினாரா, விஜய் இறங்கி பேசினாரா? நல்லா சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி கரூர் விஷயத்துல விஜய்க்கு ஆதரவு கொடுத்த போது கூட விஜய் நன்றியே சொல்லல. அப்ப விஜய் மேல அப்பவே நீங்க பாய வேண்டியதானே. இன்னைக்கு பழனிசாமி என்ன சொல்றாரு? இல்ல விஜய் ஓடி போயிட்டாரு அப்படிங்கிறாரு. இதே பழனிசாமி தான் கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கிறது என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம் வேணா கற்பிங்க. பெரும்பான்மையான மக்கள் என்ன அர்த்தம்னா, டிவிகே கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அவர் சூசகமா சொன்னார். அப்பவே நிறைய பேர் இல்லைங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு. அப்ப நீங்க இப்ப பாய ஆரம்பிக்கிறீங்க, அவரும் ஊழல் கட்சிங்கிறாரு, நீங்களும் பேச ஆரம்பிக்கிறீங்க, அவ்வளவுதான். இதுல கரூர்ல விஜய் மேல தப்பு நீங்க என்ன சொன்னாலும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை டேமேஜ் பண்றது பெரும்பான்மையான மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப நீங்களே பார்த்துட்டு இருக்க என்னங்க அது, மாமல்லபுரம் கூட்டு அவர் ஆறுதல் சொல்றாரு, சொல்லட்டும். பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்றாங்க? ஆமாங்க, அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு, அவரை ஊருக்குள்ளேயே விட மாட்டேங்கிறீங்க, அவர் என்னங்க பண்ணுவார்? அப்படி விஜய்க்கு ஆதரவான குரல்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேர்மையாக நியாயமாக பேசணும்னா இன்னைக்கு எல்லாத்து மேலேயும் தப்பு இருக்கு. இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாத்து மேலேயும் தப்பு இருக்குது. ஒருத்தர் மேல தப்பு சொல்றது முடியவே முடியாது. ஆனா இதுல சதி இருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு விசாரிச்சு சொன்னதுக்கு பிறகு அப்ப நம்ம உறுதிப்படுத்தலாம். இப்போதைக்கு 19 ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. எது உறுதியானதுங்கிறது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். சில பேர் சொல்றாங்கல்ல, 10 ரூபா தான் சார் காரணம், அவர் தான் எல்லா வேலையும் பண்ணார். இல்லைங்க, விஜய் லேட்டா வந்ததாங்க தப்பு. சார் லேட்டா அவர் வரலாம் சார், எதுக்கு சார் உள்ள அலோவ் பண்ணீங்க? பாக்கி டாக்கியில சொன்னங்கிறீங்க, முன்னாடியே அவர் தடுத்து நிறுத்திருக்க வேண்டியதானே. ஏடிஜிபி இன்னைக்கு எதுக்கு 10 ரூபாட்ட பேசினாரு? ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த டிரைவர்கிட்ட காவல்துறை எதுக்கு பேசணும்? பல மர்ம முடிச்சுக்கிட்டு இருக்கு சார் சொல்றவங்க. இன்னொன்னு இதை நம்புற மாதிரி என்னன்னா, சிஎம் வேகமா போறாரு, அன்பில் மகேஷ் அழுகுறாரு, இதெல்லாம் பார்த்தா
ஒரு சாதாரண நிகழ்வு மாதிரி தெரியல, ஏதோ ஒரு விஷயம் தப்பா தெரியுது. அதனாலதான் எங்க எவ்வளவுதான் இருக்கட்டுங்க, ஒரு பெரிய உச்சபட்ச நடிகரா கூட இருக்கட்டுங்க, தாங்கள் வணங்கக்கூடிய நடிகரா கூட இருக்கட்டும், அவரால் தன்னுடைய குடும்ப உறவுகள் இழந்து இருந்ததுன்னு ஒருத்தன் நினைச்சான்னா விஜயை கண்டபடி திட்டிருக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க திட்டலையா சார்? நமக்கு ஒன்றும் புரியல. பாதிக்கப்பட்டவங்க திட்டலையா சார்? நீங்க வெளியிருந்து பாக்குறவங்க 1000 சொல்லுங்க சார். பாதிக்கப்பட்டவங்க திட்டலங்கிறதுக்கு அதுக்கும் பல காரணங்கள். என்னங்க, விஜய்க்காக குழந்தை இறந்திருக்குது, அப்ப கூட விஜய் மேல குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவங்க மேலேயே குறை சொல்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி நீங்க குறை சொல்லுவீங்க சார்? அதெல்லாம் உள்ளத்துல இருந்து வரும். இதெல்லாம் டிராமா நம்ம தேவையில்ல. விஜய்க்கு ஒரு பெரிய மாசு இருக்குது, அவங்க நினைக்கிறாங்க சார் விஜய் மேல தப்பு இல்லைன்ட்டு. அதான் உண்மை. அந்த அந்த உண்மை இருக்கும் வரை அவர் அசைக்க முடியாது. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்பவும் சொல்றோம், திமுக வந்து 50,000 பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு காசு கொடுத்து ஒரு 30 வீட்டுக்கு போகணும் ஒரு நாள். அதுக்கப்புறம் உங்க கனவை சொல்லுங்க. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. மகளிர் மாநாட்டுக்கு கூட்டம் திரட்டுறதுக்கு படாத பாடுபடுறாங்க. அப்பயும் பல பஞ்சாயத்து வருது. இதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் வந்து நின்னாலே கூட்டம் கூடுது. அது வந்து நின்னாலே கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் ஓட்டா மாறாதுங்கிறத என்னால எப்படி ஓட்டா மாறாது? 5 மணி நேரம் 6 மணி நேரம் விஜய் எதுக்கு பாக்குறாங்க? சும்மா பார்த்துட்டு போயிடுவாங்களா சார்? இன்னொன்னுங்க, இப்ப சொல்ற கதையே வரும். விஜய் பார்க்க வராங்க, விஜய் பார்த்துட்டோம், வீட்டுக்கு போயிடுவோம், அப்படித்தானே போகணும். ஏன் அப்ப நிக்கிறாங்க? இப்ப கரூர் சம்பவத்தை போது இவ்வளவு பேர் நின்று விஜய் பேசுறதை கேட்கறாங்களே, அப்ப அவங்க எல்லாம் யார்? அரசியல் தெரியுமோ தெரியாதோ, விஜய் வந்தா நல்லது பண்ணுவாரு, இவர் ஒரு புதுசா ஒருத்தர் வராரு அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் தான் இது. எப்படி நீங்க இழிவுபடுத்துவீங்க? ஒன்னாவது கூடி கும்மாளமடி கூட்டம்னு சிஎம் சொல்றாரு. எப்படி இதை சொல்றாரு? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தான் சார் அவங்க. எழிலன் என்ன சொன்னாரு? அவங்கள வந்து தற்கூறிங்கிறீங்க. இவங்க தான் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறாங்க. இன்னொன்னுங்க, அரசியல் தெரியாதவர்களால் தான் நீங்கள் இன்னைக்கு பதவியில் இருக்கீங்க. உண்மையிலேயே அரசியல் தெரிஞ்சு விவரமானவங்களா இருந்தா திமுக ஓட்டு போடுவாங்களா? நல்லா யோசிச்சு பாரு. அப்ப அரசியல் புரியாத பல பேர் இருக்கிறது உங்களுக்கு லாபம். அப்ப இன்னைக்கு அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? அரசியல் புரியாதவங்க எவ்வளவு நாள் உங்ககிட்ட யோசிச்சுட்டே இருப்பாங்க? மின் கட்டண உயர்வு, எல்லா கட்டண உயர்வு கேட்டா திமுகவை கேட்டா அதிமுகவை சொல்றீங்க, அதிமுக கேட்டா திமுக சொல்றீங்க. என்னங்க ஞானசேகரன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு உங்க ஆட்சியில சரிங்க. என்னங்க அஜித்தை அடிச்சு கொண்டுட்டீங்க, சாத்தான்குளம் சம்பவம் நினைவிருக்கிறதா தோழர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. இதை கேட்டா அதை சொல்றீங்க, அதை கேட்டா மின்கட்டணத்துக்கு நீங்க தான் முதல்ல உதவி மின் திட்டத்துல கையெழுத்து போட்டீங்கன்னு திமுக சொல்லுது. நம்ம உண்மையே புரியல. யாரை இவங்க அவருக்கு சொல்றாரு? அவர் யார் தான்ப்பா உண்மையிலேயே நல்லது பண்ணா கெட்டது பண்ணா நமக்கே புரிய மாட்டுது. அப்போ ஒருத்தர் வராரு, பா எல்லாம் மோசம்பா, நான் வந்து கண்டிப்பா வந்து நல்லாட்சி தருவேன் சார், என்கிட்ட காசு இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நான் ஒரு நல்லாட்சி தருவேன். இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் கண்டிப்பா அந்த வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா ஊழல் பண்ண மாட்டேன், ஏன்னா ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் கண்டிப்பா பொதுமக்கள் யோசிப்பாங்கல்ல. ஆமாப்பா பெரிய பணத்தோட வராரு, நீங்க என்னதான் இல்லைங்க பணத்தோட வருவான் தான் தப்பு பண்ணுவான்னு நீங்க சொன்னா கூட மக்கள் நம்ம தயாராக. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய்க்கு அபரிதமான ஆதரவு இருக்குங்க. அது ஓட்டாக மாறுமா? கடைசி நேரத்துல வந்து அவங்களுடைய வேட்புமனுவை நிராகரிப்பாங்க, அவங்களுக்கு 1000 தொல்லை கொடுப்பாங்க. இருந்தாலும் விஜய் ஒரு கிங் மேக்கர். ஒரு இந்த தேர்தலில் அவர் ஒரு ஃபேக்டர் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மாட்டுக்கு நீங்களே இப்போ நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. இப்போ இவ்வளவு தூரம் வந்து நம்ம அவளை பத்தி பேசணும்னா ஆளே இல்லாதவங்களை பத்தி பேசுவோமா? நல்லா யோசனை பாருங்க. இப்போ சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இப்போ வந்துட்டு இப்போ சீமான் 8%, அவரை பத்தி யாராவது இவ்வளவு பேசுவாங்களா? விஜயகாந்த் அவர்கள் வரும்போது கூட இந்த அளவுக்கு பேச்சு இல்லை. விஜயகாந்த் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுவாரு. விஜயகாந்த் வரும்போது கூட ஜெயலலிதாவோ கலைஞரோ கூட்டணி வைக்க முயற்சிக்கல. ஆனா இந்த தடவை அப்படியா இருக்குது? டெல்லி வரைக்கும் பேசுறாங்க, எப்படி விஜயை கூட்டணும், எப்படி விஜய் வேணும். திமுக யோசிக்குது, ஒருவேளை அதிமுக கூட போயிட்டா இருக்கிற ஓட்டு போயிருமே, இவ்வளவு யோசிக்கிறாங்களா? அப்படி ஒரு சாதாரணமா எடுத்துக்க முடியும்? தொடர்ந்து இதான் சொல்றோம். நீங்க டெல்லியில இருந்து வந்த அறிக்கை எப்படி எதுக்கு மக்கள் நம்புறாங்க? ஒண்ணு வேணாம், முதல்ல 5% 20, இப்ப என்ன எல்லாம் சொல்றாங்க சார்? போட்டி வேற மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுதே சார் சொல்றாங்களா? சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு பழனிசாமி தன்னுடைய எதிரியா யார் நிற்கிறார்? திமுகவை அவரே நேரடியா விஜய் திட்டத்துக்கான காரணம் என்ன? வந்துட்டாருங்க, களத்துக்கு வந்துட்டு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுவே வந்து நாம் தமிழர் சீமானோ இல்ல வேல்முருகனோ இவங்கெல்லாம் எடப்பாடியை பேசினா எடப்பாடி பதில் சொல்ல மாட்டாரு, கூட இருக்க அமைச்சர் தான் பதில் சொல்லுவாங்க. எடப்பாடியே ஸ்ட்ரெயிட்டா சொல்றாரு, ஸ்டாலினே ஸ்ட்ரெயிட்டா சொல்றாரு, கண்டவன்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டான் சொல்றாரா இல்லையா? இதெல்லாம் எதுக்கு சொல்றது? முடியல. தான் பையன் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தா எங்க இருந்துப்பா வந்தீங்க விஜய்? எங்க பொழப்ப கெடுக்கிறதுக்கு நினைக்க மாட்டாரா? அப்ப பல பேருடைய வயிற்றுல கொட்டிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னா விஜய்க்கு ஆளே இல்லாமையா பண்றாரு சார்? அவங்களுக்குள்ள சில சங்கடங்களுக்கு நான் ஒத்துக்கிறோம். அவங்கள்ட்ட பணம் இல்லை, இன்னும் வலிமையான ஆட்கள் இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனா அவருடைய முகம் அப்படி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கூட சாதாரணமா நம்ம பேசுறதுக்கு எவ்வளவு கமெண்ட் போடுவாங்க, விஜய் அவர்கள் வரணும். ஏன்னா அவ்வளவு பேர் விஜய்க்காக வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. விஜய் கட்சியில் வேலை செய்வதை விட வெளியில அவருக்காக பல பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று, நீங்க ஓட்டே கேட்க போகணும், மற்ற கட்சியெல்லாம் ஓட்டு கேட்கணும், வீடு ஓட்டே கூட கேட்க வேணாம். ஏன்னா அவங்களுக்கு
இப்போ நானோ நீங்களோ கூட யாராவது வந்து ஓட்டு கேட்டால் தான் போடுவோம். நம்ம மனசுக்குள்ள ஒன்று வச்சிருப்போம், இவருக்கு தான் ஓட்டு ஒன்று. அதை சில பேர் நம்மளால அதாவது ஓரளவுக்கு மாறக்கூடியவங்களை நீங்க கேன்வாஸ் பண்ணி மாற்றலாம். கண்டிப்பா நம்ம திமுக ஓட்டு போட மாட்டோம், விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு அவர் எக்காலத்திலையும் மாற்ற முடியாது. எடப்பாடிக்கு தான் ஓட்டு போறோம்னா மாற்ற முடியாது, திமுக தான் ஓட்டு போறோம் உடன்பரப்பு நினைச்சா மாற்றவே முடியாது. அதனால மறுபடியும் சொல்றோம், இன்னைக்கு பிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஃபேக்டர் வந்து இன்னைக்கு விஜய் பார்த்து விஜய் அமுக்கி வாசிக்கணும், விஜய்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நடத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா விஜய்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டம் அதை நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒத்துக்கலனா கூட உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.